கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, எங்கள் அன்பு தெய்வமே, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஸ்தோத்திருக்கிறேன். ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. அடியனை மறைத்து நிரடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தியானத்திற்காய் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85 அதிகாரம் 6வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85 அதிகாரம் 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென். இங்கு பக்தர் ஏறெடுக்கிற ஒரு அருமையான ஜெபத்தை நாம் இங்கே வாசித்தோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று பக்தன் தேவனிடத்திலே மன்றாடுகிறதையும் கெஞ்சுகிறதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. உம்முடைய ஜனங்கள், உம் நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள், உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், உம்மை ஆராதிக்கிறவர்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரே உம்மையே நம்பியிருக்கிறவர்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. ஆம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் துக்கமும் வேதனைகளும் சஞ்சலங்களும் நிறைந்தவைகளாய் காணப்படுகிறது. அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்கிறோம். அநேக சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நிம்மதி இழந்தவர்களாய் பலவிதமான போராட்டங்களிலே, பலவிதமான நெருக்கங்களினாலும், அநேக கஷ்டங்களினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், நிம்மதியை தொலைத்தவர்களாய், வாழ்க்கையில மிகவும் சோகத்தோடு ஆமென் மகிழ்ச்சி அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். எத்தனை தேவ ஊழியர்கள், எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு ஆம் என்னோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை பாஸ்டர், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களை நாம் ஏராளமானவரை இந்த நாட்களில் பார்க்கிறோம். இப்பேற்பட்டவர்களுக்காக, இப்பேற்பட்டவர்களின் நிமித்தம் நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்ன? அதுதான் நாம் 2ஆம் பகுதியில பார்க்கிறோம். பக்தன் இம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்கிறார். ஆம், அந்த பக்தனுடைய ஜெபத்தில் நாம் என்ன பார்க்க முடிகிறது என்று கேட்டால், எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்படி என்றால் உம்முடைய ஜனங்கள் சந்தோஷத்தை இழக்க காரணமா இருந்ததும், உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தை இழக்க காரணமா இருந்ததெல்லாம் கூட என்னுடைய செத்த நிலைமை, என்னுடைய மரித்த ஒரு நிலைமை என்று சொல்லி அங்க தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, நான் உயிரற்றவனாய் இருக்கிறேன், நான் செத்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக தான், நான் உயிரற்றவனாய் இருக்கிறது நிமித்தமாக தான், நான் மரித்தவனை போல இருப்பது நிமித்தமாக தான் இன்றைக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனம் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால், இன்றைக்கு தேவ திருச்சபைகள் மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டுமானால், ஊழியர்கள் பலமாய் ஊழியங்கள் செய்ய வேண்டுமானால், இன்றைக்கு தேவனுடைய நாமம் பிரபலப்படுத்தப்பட வேண்டுமானால், அதற்கு பின்னாக பலனடைந்த ஒரு கூட்டமாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு எத்தனையோ சோர்வுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் தேவனுக்குள்ளே நம்மை உயிருள்ளவர்களாய் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை உயிருள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே,
உணர்வற்றவனாக அல்ல. என் ஜனங்கள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், என் சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பலவிதமான பாடுகளையும் பலவிதமான நிந்தைகளையும் பலவிதமான அவமானங்களையும் பலவிதமான சஞ்சலங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னுடைய மௌனம், என்னுடைய அமைதி. நான் உணர்வற்றவனாயிருக்கிறேன். ஆம், உணர்வில்லாதவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை சுத்தமாக தெரியாது. அவன் மேல எறும்பு உட்கார்ந்தாலும் எறும்பு கடிச்சாலும் தெரியாது. அவன் தன்னை சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகள் சம்பவங்கள் என்ன நடக்கிறது என்பதை உணர்வில்லாதவனுக்கு அல்லது செத்தவனுக்கு கொஞ்சமும் தெரியாது. அதே போல இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனமாகிய நாம் உணர்வற்றவர்களாய் இருக்கிறோமா? என்ன நடக்கிறது தேசத்திலே? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வற்றவர்களாய் இருக்கிறோமா? இப்பொழுது விழித்திருக்க வேண்டும். நாம் விழித்தெழ வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, இனி மௌனமாய் இருக்க காலம் அல்ல. நாம் எழும்ப வேண்டும். தேவ சமூகத்தில் எழும்பி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை உயிருள்ளவனாக்கும், என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சோதனைகளினாலே, பலவிதமான வியாதிகளினாலே, பலவிதமான பிரச்சனைகளினாலே ஆமென் துடித்துக் கொண்டிருக்கிறார், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வீரனாக, வீராங்கனையாய் என்னை எழுப்பும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான உணர்வை எனக்குள்ள தாரும், ஜீவனுள்ளவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆமென். பார்த்தீர்களா? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ உயிருள்ளவன், பார்ப்பதற்கு எல்லாருடைய பார்வையில உயிருள்ளவனை போல இருக்கிற, ஆனா நீ செத்தவனாயிருக்கிற, உணர்வற்றவனாயிருக்கிற. உன்னுடைய தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை உனக்கு தெரியுதா? உன்னுடைய திருச்சபையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு தெரிகிறதா? உன்னுடைய கிராமத்தில், உன்னுடைய பட்டணத்திலே, நீ வாழும் பகுதியிலே மக்கள் எப்படி ஆமென் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால உணர முடியுதா? அப்படி இல்லை என்றால் நாமும் செத்தவர்கள் போலதான் வேதம் சொல்லுகிறது. நாம் உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிற. என்ன பிரயோஜனம்? மாம்சம் உயிரோடு இருக்கிறது, ஆனால் ஆவி செத்து கிடக்கிறது. ஆவியில உணர்வில்லை, ஆவியில எந்த விதமான ஒரு அசைவில்லை, எதை குறித்து ஒரு கவலை இல்லை. ஐயோ, என் ஜனங்கள் செத்து மடிகிறார்கள், என் ஜனங்கள் பஞ்சத்திலே அகப்பட்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் பலவிதமான சோதனைகளாலே ஆமென் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காக நான் மன்றாட வேண்டும், இவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவர்களாக்குவாராக, உயிர்ப்பிப்பாராக. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிரடைய செய்து ஆமென் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக ஆமென் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல ஒரு ஆறுதலான நிலையை கொண்டு வரும்படியாய், சமாதானத்தின் தேவன் தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஆமென் அதற்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து உணர்வுள்ளவர்களாக்கி அவர்களுக்காக ஜெபிக்க, போராட, அவர்களுக்கு நன்மை செய்ய, உதவிகளை செய்ய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல வாசிக்கும் பொழுது உயிரற்றவர்கள் என்று யாரை வேதம் சொல்லுகிறது? ஜெபிக்க முடியாதவர்களும், ஜெபிக்க முடியாதவர்கள், அவர்கள் உயிரற்றவர்களாக இருக்கிறார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்களால் ஜெபிக்க முடியாது, அவர்களால் ஆராதிக்க முடியாது, தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல முடியாது, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியாது, கர்த்தருக்கென்று கொடுக்க முடியாது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாது. இப்பேற்பட்ட நிலைகளில் உள்ளவர்கள் உயிருள்ளவர்கள், ஆனால் செத்தவர்களுக்கு சமம். நீ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை தரித்தவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே எப்படி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அது போல நாம் இருக்கிற வரைக்கும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிவோமாக. எப்படி கர்த்தர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பிறருடைய ஆறுதலுக்கு ஆமென் ஆமென் துணையா இருந்தாரோ, அவர் ஏதுவா இருந்தாரோ, அது போல நாமும் ஒரு கூட்ட பிள்ளைகளுக்கு, ஜனத்திற்கு ஆறுதலுக்கு ஏதுவானவர்களாய் நாம் வாழ வேண்டும். பிறருடைய சமாதானத்திற்காய் பிரயாசப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய். நம்முடைய கர்த்தர் இந்த பூமியில இருந்த நாட்களிலே நமக்காக பரிந்து பேசினார். நம்முடைய சமாதானத்திற்காய், சந்தோஷத்திற்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படி செய்வோமாக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் நடப்பீர்களாக என்று சொல்லி அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார். ஆம், இது நல்ல ஒரு ஜெபம், பக்தன் செய்கிற ஜெபம். என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே. முதலாவது என்னை உயிர்ப்பியும். நான் செத்தவனை போல இருக்கிறேன். எனக்குள் இருக்கிற கிரியைகள் அவைகள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. நான் இன்னும் ஜெபிக்கணும். நான் இன்னும் ஜெபிக்கணும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் இன்னும் உம்மை தேடுகிறவனாய் மாற வேண்டும். உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய திருப்பணிக்காக நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும். கொடுக்கிற மனிதனாய் என்னை மாற்ற ஆண்டவரே. ஆம், தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு ஆசை வாஞ்சனுக்கு தந்தருளுவீராக. ஊழியத்தில் பங்குள்ளவனாய் மாற என் தேவன் உதவி செய்வதாக என்று சொல்லி நாம் தேவனிடத்துல கெஞ்சி கேட்க வேண்டும். ஆம், தேவன் நம்மை உயிருள்ளவர்களாய் மாற்றுவார். இல்லை என்றால் நாம் செத்தவர்களை போலதான் இருப்போம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஆமென், அதை குறித்து அக்கறையற்றவர்களாய், கவலை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 நாளாகம புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ராஜாவாகிய எசேக்கியா என்ன செய்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிப்போம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பண்டிகை, ஒரு விழா சிறப்பாக நடத்தப்படுவதற்காக, மகிழ்ச்சியோடு 7 நாள் ஆசரிப்பதற்காக அங்கே ராஜாவாகிய எசேக்கியா என்ன செய்கிறார் என்று கேட்பீர்களானால், ஆம், உணர்வுள்ள லேவியரை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நல்ல உணர்வுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நல்ல ஒரு உணர்வுள்ள லேவியர்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய காரியங்களிலே நல்ல உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை குறித்து விழிப்புணர்வர்களாய் இருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேவ திருச்சபைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்களுக்கு விரோதமா என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பிசாசானவன் வகுத்து கொண்டிருக்கிறான், திருச்சபைகளுக்கு விரோதமா என்ன திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறான். இதை நாம் அது குறித்து நாம் யோசிக்கிறவர்களாய், சிந்திக்கிறவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்நாட்களிலே, அந்த திருவிழாயின் சொல்லக்கூடிய அந்த பண்டிகை நாட்களிலே எருசலேமிலே ராஜாவாகிய எசேக்கியா என்ன செய்கிறார்? அது சிறப்பாய் நடக்க, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக என்ன செய்கிறாராம்? உணர்வுள்ள நல்ல லேவியர்களை, ஆம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் ஜெபிப்பதிலும், வேதம் வாசிப்பதிலும், ஊழியம் செய்வதிலும், மற்ற கர்த்தருடைய நாமத்தில் நடைபெற்ற அத்தனை காரியங்களிலும், நன்மை செய்வதிலும், போதிப்பதிலும்,
பிரியமானதோட பிள்ளைகளே, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், அப்படிப்பட்டதான காரியங்களிலே உணர்வுள்ளவர்களானவர்களை லேவியர்கள் ஏராளமானவர் நாட்கள் இருந்திருக்கலாம். எல்லாரும் அந்த எசேக்கியாவுக்கு உகந்தவர்களாய் காணப்படவில்லை. அநேகர் இருந்தும், லேவியர்கள் இருந்தும் எல்லா லேவியர்களை அழைத்து அந்த வேலைகளை கொடுக்கவில்லை. ஆனால் உணர்வுள்ளவர்களாய், எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கணும். இந்த சபையில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட நஷ்டத்துல போய் கொண்டிருக்கிறார்கள், இப்பேற்பட்ட வேதனையில இருக்கிறார்கள், தேசத்திலே இப்பேற்பட்ட கொடுமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வுள்ள லேவியர்களை அழைத்து அவர்களை கொண்டு அந்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாம் இப்படி செயல்படுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து உணர்ந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய், சபையை கூட்டுகிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாய், இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்கக்கூடியவர்களாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அந்த உணர்வை தந்து வழிநடத்தி பயன்படுத்துவாராக. ஆண்டவருடைய வேதத்துல வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கவும், ஜனங்கள் சார்பாக நிற்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவரை அடைக்கத்தக்கதாக. ஆமென். ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய, மக்களுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய, ஆமென், தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஆண்டவரே, எம் ஜனங்கள், என் மக்கள், என் தேசம் மனம் திரும்ப, அப்பா முதலாவது எனக்கு உதவி செய்யும், முதல்ல என்னை சரி செய்யும், எனக்குள்ள அந்த உணர்வை தாரும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பொழுது ஆட்டோமேட்டிக் எல்லா மக்களும், உலகத்தான் சொல்லுவான், தேசம் நன்றாயிருக்க வேண்டும் என்றால் ஒரு பட்டணம் நன்றாயிருக்க வேண்டும். ஒரு பட்டணம் நன்றாயிருப்பதற்கு காரணமாயிருப்பதெல்லாம் கிராமங்கள் நன்றாயிருக்க வேண்டும். கிராமங்கள்ல தனிப்பட்ட குடும்பங்கள், குடும்பங்கள்ல தனிப்பட்ட நபர்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில நன்றாயிருப்போமே ஆனால், உயிருள்ளவர்களா இருப்போமே ஆனால், நம்முடைய தேசமானது சேமமாக காணப்படும், மகிழ்ச்சியோடு காணப்படும். எனவே இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்களை இந்த ஆண்டில ஒருமுகப்படுத்துவோம். இதோ தேசத்திலே மகிழ்ச்சி உண்டாக, தேசத்தில் உள்ள மக்கள் சுபிட்சமாய் சமாதானத்தோடு வாழ, நிம்மதியோடு வாழ, மகிழ்ந்திருக்க நம்மை உயிருள்ளவர்களாக்குவோம், உணர்வுள்ளவர்களாக்குவோம். தேவனுடைய வார்த்தைகளின்படி அவருடைய திருப்பணிகளை செய்து, ஆமென், கர்த்தருடைய பாதையில நடந்து செல்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பக்தன் ஜெபித்ததை போல உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்போமாக. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிரோட உள்ளவனாய் என்னை மாற்றும். ஆமென். என்னை சுற்றில் இருக்கிற காரியங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, என் சபையில நடக்கின்ற காரியங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஆமென், என்னுடைய ஊழியர்களுக்கும் என் விசுவாசிகளுக்கும் உம் நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கின்ற குறை நிறைகள் எல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னை உயிரோடு கூட மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கேட்போம். இதுதான் எழுப்புதல். ரிவைவ் மீ லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ரிவைவல். ரிவைவல் என்றால் மீண்டும் உயிர் பெற்று செயல்படுவது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் உயிரடை செய்து உணர்வுள்ளவர்களாய் மாற்றி கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருக்கு அடுத்தவைகளிலே, தேவனுடைய ஊழியங்களிலே, ஆமென், தேசம் முழுவதுமாக ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க, ஆமென், நாம் தேவன் தாமே நமக்கு உணர்வு தந்து பயன்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும்
இந்த செய்தியை கேட்டு அன்பு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் தேவன் உயிருள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் மாற்றி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலும் உம்முடைய நாமத்தில் தேசத்துல சமாதானத்தையும் ஆண்டவரே ஆமென் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே பிள்ளைகள் சமாதானத்துக்கு காரணமானவர்களாய் காணப்படவும் என் தேவன் ஒவ்வொருவரும் உயிர்ப்பீங்க சுவாமி. எங்களுக்குள் இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் நீக்கி போடுவீராக. எங்களுக்குள் செத்த கிரியைகளை கர்த்தர் முற்றிலும் ஆண்டவரே அழித்து போடுவீராக. எங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும், உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆமென். எங்கள் திருச்சபையினுடைய ஆண்டவரே வளர்ச்சிக்காக, என் ஊழியருடைய வளர்ச்சிக்காக, ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் அதிகாரிகள் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக ரட்சிப்புக்காக ஏதுவாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. முதலாவது எங்களை உயிர்ப்பித்தருளும். எங்களை வெறுமையான பாத்திரங்களாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு என் தேவன் நாங்கள் உயிர் பெற்று உயிர்மிச்சியோடு கர்த்தர் தேசத்துல எங்களை வல்லமையாய் பயன்படுத்தி கொள்ளுங்க. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளையும் இது ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி.